தொகுதியில வந்து ஸ்டாலின் வந்து தோத்துருவாருன்னு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். மற்ற இடத்துல எல்லாம் வந்து எதிர்பார்த்தது தான், சரி ஓகே அப்படின்னு. இந்த வாட்டி கொளத்தூர்ல வந்து ஸ்டாலின் வந்து ஜெயிச்சிருவாருன்னு நாங்க நினைச்சோம். அது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். ஒரு நன்றி இல்லாத ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நான் இந்த கொளத்தூர் தொகுதி நம்பர் 1 ஆக்குனவரு. ஆனா அதையெல்லாம் மறந்து என்ன நடக்கும், என்ன பண்ணுவாருன்னு என்ன கண்டாங்கன்னு தெரியல. இந்த தொகுதியில ஸ்டாலின் தோத்தது வந்து சேகர் பாபு ஃபர்ஸ்ட் காரணம். அந்த மனுஷன் நிறைய பேர் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருக்கு. அவரு எப்பவுமே அவரோட தொகுதி தான் இது கஷ்டமா தான் இருக்கு. எல்லாம் நல்லா தான் செஞ்சாரு. இந்த வாட்டி வரும்போது உண்மையாவே ரொம்ப நல்லா செஞ்சாரு. மற்ற தொகுதியில திமுக தோத்துட்டாங்க ஓகே, ஆனா கொளத்தூர் தொகுதியிலேயே அவங்க தோத்தது தான் அதிசயமா இருக்கு. அவரு தான் இந்த தொகுதி தான் அவரது தான். அது எப்படி மாத்திட்டாங்கன்னு தெரியல. இது வந்து ஒரு அதிர்ச்சியான நியூஸ். ஏன்னா அவர் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் வருவோம்னு எதிர்பார்த்தோம். பட் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம் என்னன்னா, கொளத்தூரில் இவர் ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா இவர் தோத்ததே ஒரு பெரிய லாஸ். எப்பவுமே இந்த தொகுதிக்கு நல்லா தான் பண்ணுவார். ரொம்ப அந்த அம்மா ஆட்சியில கூட இங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா இறங்கி வந்து பண்ணுவார். மழையில கூட வந்திருக்காரு. அவ்வளவு தண்ணியில கூட அந்த ஏரி எல்லாம் இது பண்ணிட்டேன் நம்ம புயல் ஏரி இப்பெல்லாம் கூட வந்திருக்காரு, செஞ்சிருக்காரு இறங்கி. அது மக்களுக்கு என்னவோ தெரியல, திடீர்னு இப்படி மாறி இப்படி பண்ணி விட்டாங்க. இது ஏத்துக்க முடியாத ஒரு இதுதான். மக்கள் பார்த்துருக்கணும் அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு கொளத்தூர் தொகுதியில். அவர் எப்படி தோற்றாருன்னு இன்னும் யாருக்கும் ஜீர்ணம் ஆகாதது. கொளத்தூர் தொகுதியில வந்து ஸ்டாலின் வந்து தோத்துருவாருன்னு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். மற்ற இடத்துல எல்லாம் வந்து எதிர்பார்த்தது தான், சரி ஓகே அப்படின்னு. இந்த வாட்டி கொளத்தூர்ல வந்து ஸ்டாலின் வந்து ஜெயிச்சிருவாருன்னு நாங்க நினைச்சோம். அது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப விஜய் வந்திருக்காருன்னா ஒரு மாற்றம் வரட்டும். ஏன்னா யாரும் எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடந்திருக்கு. சரி, இந்த ஆட்சியில என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம், அவ்வளவுதான். ஓகே. ஆனா இந்த கொளத்தூர் தொகுதிக்கு ஸ்டாலின் அவர்கள் தனி ஸ்பெஷல். அந்த தொகுதிக்கு ஸ்பெஷலா பண்ணிருப்பாங்க இல்லையா? ஸ்பெஷலா பண்ணிருக்காங்க நிறைய விஷயம். அது ஒன்றும் நம்ம இப்போ எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தானே. இப்ப நம்ம ஸ்டாலின் ஐயாவையும் எதுவும் சொல்ல முடியாது. இப்ப விஜய் வந்து என்ன பண்றாரு, யாரை பத்தியும் நம்ம எந்த கருத்தையும் தெரிவிக்க முடியாது. ஏன்னா இங்க வந்து நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் மக்கள் வேற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைல்ல. ஓகே. இப்போ அதே நேரம் விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க, இது எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் ஜெயிப்பாருன்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விஜய் ஜெயிப்பாருன்றது நான் நினைச்சேன். ஆனா முதலமைச்சர் ஆவாருன்றதுல நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். பட் இது மிராக்கல் தான். ஏன்னா வரலாற்று காணாத ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே வந்து இப்ப அதிமுக, டிஎம்கே இவங்கெல்லாம் வந்து கூட்டணி வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்ப இவங்க வந்து டிவிகே வந்து கூட்டணி இல்லாம தானே தனி நின்று இது பண்ணியிருக்காங்க. அதனால அவர் வந்து ஜெயிச்சிருக்காருன்றது ஒரு மாபெரும் வெற்றி தான். என்னன்னா இப்ப அவங்க சொல்லியிருக்க விஷயம் வந்து அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா பண்ணாங்கன்னா ஓகே. ஏன்னா எல்லாருமே வந்து ஆட்சியில இருக்கவங்க, ஆட்சியை பத்தி தெரிஞ்சவங்க மட்டுமே தானே வராங்க எப்பவுமே. ஆட்சியை பத்தி விஜய்க்கு தெரியாதுன்றாங்க. பட் அவருக்கு தெரியாம ஒரு விஷயமா பண்ண மாட்டாங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். சில விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுதான் வச்சிருப்பாங்க. சரி, அவர் வந்தா எதனா பண்றாரா பாப்போம். பண்ணா நல்லது எல்லாருக்குமே, அவ்வளவுதான். இந்த தொகுதிக்கு என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க விஜய்? இந்த தொகுதியில வந்து என்ன வந்து குறைபாடுகள் இருக்கோ அதை பண்ணணும். நிறைய விஷயம் இருக்கு. அதாவது என்னன்னா, இப்ப இந்த மாதிரி சொல்றாங்க போதைப் பொருள்கள் இருக்குன்றது. அது கண்டிப்பா இங்க நிறையவே இருக்கு. அது சின்ன பசங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எங்க ஏரியா சைடு நாங்க பார்த்த வரைக்குமே நிறைய பாதிப்பு தான் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும். அந்த விஷயம் இங்க ரொம்பவே அதிகமா இருக்கு. பெண்கள் பாதுகாப்பும் கிடையாது. அதே மாதிரி பாக்குறதுக்கு தான் வந்து எல்லாமே பாதுகாப்பா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனா மறைமுகமா நிறைய விஷயம் நடக்குது. அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாதான் நல்லா இருக்கும். இந்த இடத்துல இல்ல, எல்லா இடத்துலயுமே அது கொஞ்சம் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். முக்கியமா பண்ண வேண்டியது அதான், பெண்கள் பாதுகாப்பு. இந்த நடந்து முடிஞ்ச இந்த எலெக்ஷன்ல வந்து இந்த தொகுதியில குறிப்பா ஸ்டாலின் அவர்கள் வந்து தோத்தது வந்து நிறைய பேரால தாங்கிக்க முடியல. பல பேருக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? எனக்கு வந்து மாற்றம் தேவைங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு அரசியல் களமா இந்த தமிழ்நாட்டை நம்ம பார்க்கணும். எதுக்காக பார்க்கணும்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் நல்ல ஒரு கோட்பாடில் நல்ல ஒரு மக்கள் சமத்துவ ரீதியாக வழிபடுறாரு. அதெல்லாம் நான் சந்தோஷமா பார்க்குறேன். வரவேற்க தான் பாருங்க. வரட்டும், அவர் நல்லா ஆட்சி அமைப்பார். ஓகே ஓகே. இல்ல அவர் தோல்வி எப்படி இருந்துச்சு, நீங்க எதிர்பார்த்தீங்களா இல்லாட்டி ஒரு எதிர்பார்க்கல இந்த மாதிரி அவர் தோப்பாருங்க எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கல. நேற்று கூட இந்த தொகுதிக்கு வந்திருந்தாரு. நிறைய மக்கள் வந்து கண் கலங்கினபடியே இருந்தாங்க.
ஆமா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ப்ரோ? அது வந்து நான் மாற்றத்துக்கு தான் கொஞ்சம் நல்லது தானே. அவரு வராரு, அவங்க மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அது அவங்கவுங்க இஷ்டம் உள்ளது. ஓகே ப்ரோ. இப்போ நீங்க இந்த ஏரியா தானே? ஆமா, இந்த ஏரியா ப்ரோ. இங்க என்ன பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படி இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில பண்ணாங்களா? இதுவும் அது எப்படி சொல்றது ப்ரோ? எதுவுமே பண்ணல. அவங்கவுங்க 5 வருஷம் ஆச்சு. 4வது வருஷம் 5வது வருஷத்துல தான் வந்து நம்ம பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம என்ன குறை சொல்றதுக்கு சிஎம் தொகுதி அப்படிங்கறதுனால ஒரு ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா? ஸ்பெஷலா எதுவுமே இல்லை ப்ரோ. ஸ்பெஷலான பார்க் இருக்குது, ஏசி பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிறாங்க, அதுதான் ஸ்பெஷலா இருக்குது. தவிர மக்களுக்கு எதுவுமே ஸ்பெஷலா இல்லை. ஓகே, சொல்லுங்க. இப்போ விஜய் கட்சியில எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க சொல்லுவீங்க இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு? மக்களுங்களுக்கு வந்து நல்லது பண்ணா போதும் ப்ரோ. விஜய் அண்ணா பண்ணுவாரு, நான் நம்புறேன். விஜய் அண்ணா பண்ணுவாரு, 100% பண்ணுவாரு. நல்லபடியா ஆட்சி அமைக்கிட்டோம். தலைவர் எங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் நல்லது பண்ணுவாரு. ஓகே ப்ரோ. எல்லாருமே கூட்டணியை தான் பேசின்னு இருக்கிறாங்க. வந்தனுமே ஆட்சி அமைச்சனே தலைவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரு, உண்மையா நல்லது பண்ணுவாரு. ஓகே ப்ரோ. அதாவது நல்லா தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து விழிப்புணர்ச்சியோட இல்லை யாரும். ஒரு நன்றி இல்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுன்னு வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி ஒரு நன்றி கெட்ட உலகத்தில் நம்ம இருக்கோம். இவ்வளோ பெரிய ஆனால் இந்த குளத்தூர் தொகுதி நம்பர் 1 ஆக்குனவர். ஆனால் அதையெல்லாம் மறந்து என்ன பண்ணுவாருன்னு என்ன கண்டாங்கன்னு தெரியல. என்ன குறை வேணும், என்ன மாற்றம் வேணும்னு சொல்லவே வார்த்தை இல்லை அவரை பற்றி சொல்கிறதுக்கு. ஆனால் அந்தளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தாங்க இந்த மக்கள். லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இது. நேத்து கூட வந்திருப்போம் கூட. நேத்து ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டு தான் வந்திருந்தாங்க. அப்படிலாம் இல்லை, அவர் என்னைக்குமே போல்டு. மக்கள் அந்த அளவுக்கு ஒரு கண்ணீர். மக்கள் உடைஞ்சிட்டாங்க, அவர் என்னைக்குமே உடைய மாட்டாங்க. 100 பெருசா 1 பெருசா, என்னைக்குமே 100 தான், 1 தான். அதனால என்னைக்குமே நாங்கள் உடைய மாட்டோம், அவர் உடைய மாட்டார். அவர் என்னைக்குமே சூப்பராக இருப்பார். இறைவனோட அருள் அவர் கண்டிப்பாக இருக்கு, அவர் நல்லா இருப்பார். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, அதே நேரம் டிவிக்கு இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? அதை பற்றி எனக்கு தேவையே இல்லை, அதை பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம். அது ஒரு விஷயமே கிடையாது. அதெல்லாம் இன்னைக்கு இருக்க சமுதாயத்துக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ இருக்க மக்களுக்கு ரொம்ப ஒஸ்டான ஒரு பீப்புளுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் வந்து பழகி வந்தவங்க எல்லாத்தையும் கடந்து. அதனால பார்த்தோம், அவருடைய ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, செய்யும்போது, அவருடைய செயல்கள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. எல்லாமே நல்லா பண்ணி அவங்களால வாழ்ந்தவங்க இன்னைக்கு வந்து இவ்வளோ ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளா பண்ணிட்டு இந்த துரோகம் பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. எல்லாமே அவர் எல்லா இதை அனுபவிச்சுட்டு இன்னைக்கு ஃப்ளைட்டில் போய் இங்கே படிச்சுட்டு அங்கே போய் ஃப்ளைட்டில் போய் படித்தவன் இன்னைக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கான். அந்த நன்றி உணர்வு இல்லாத. அதனால இந்த சமுதாயம் இவ்வளோ தான். அதனால என்னைக்குமே அவர் ஹீரோ தான். புரியுதுங்களா? நம்ம பார்த்துக்கலாம். இறைவனோட அருள் அவருக்கு இருக்கு கண்டிப்பாக. அவங்களோட ஒய்ஃபோடைய அருள் நிறைய இருக்கு. அவ்வளோதான். இப்போ விஜய் அவர்களுடைய வெற்றி, இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி இந்த தொகுதியில், இது எப்படி பார்க்குறீங்க? இந்த தொகுதியில் ஸ்டாலின் தோற்றது வந்து சேகர் பாபு ஃபர்ஸ்ட்டு காரணம். சேகர் பாபு ஓகேங்களா? அந்த மனுஷன் நிறைய பேர் இருக்கிறார் ஃபர்ஸ்ட்டு 1. அதே மாதிரி இங்கே இருக்கிற தொகுதியில் அசம்பிள் செட் இருக்கிறவங்க மட்டும் பட்டா கொடுத்துருந்தார் 1. இங்கே நாங்கள் இந்த வீட்டில் வந்து இந்த லைனில் இருக்கிற மொத்த பேரும் வந்து எப்படி ஒரு 30-25 வருஷம் மேலே தான் இருக்காங்க. அவங்களுக்கு யாருமே இந்த சைடு யாருக்கும் பட்டா தரல 1. இந்த சைடு அவருக்கு ஜனங்களுக்கு பட்டா கொடுத்தா கூட கொஞ்சம் நல்லது பண்ணினா கூட ஜெயிக்கிறது நிறைய வாய்ப்பு வந்துருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு விஜய் வந்து எதிர்பார்த்து தான் அவர் அடிப்பார் சொல்லிட்டு. ஏன்னா விஎஸ் பாபு சார் வந்து இதெல்லாம் டிஎம்கேலேருந்து போனவர் தான். அவருக்கும் சில விஷயங்கள் தெரியும். எதிர்பார்த்து தான் அடிப்பார் சொல்லிட்டு எங்களுக்கு ஹாப்பி தான். இப்போ அதே மாதிரி 20 வருஷம் இப்போ வந்து 20 வருஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து பட்டா கொடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பாப்பா அது நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆனால் மெயினாக சேகர் பாபுவால தான் அவங்க தோத்துருக்காங்க. ஆமாம், முழுக்க நான் அவர் தான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட தொகுதியில் அவர் ஜெயிச்சிருக்காரு இல்லையா? ஆமாம், அப்பத்துலேருந்து அம்மா காலகட்டத்திலேருந்து அவர் தான் இந்த தொகுதியில் இருக்காரு. இப்போ அவரு அவரையும் எதிர்பார்த்துருக்க மாட்டாரு நம்ம தொகுதியில் நம்ம அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு. அது மெயின் காரணம் ஃபர்ஸ்ட் நான் சேகர் பாபு தான் சொல்லுவேன். ஓகே, அதே நேரம் விஜய் அவர்கள் வந்து அதிகமான தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த முதல் எலெக்ஷன்லேயே இந்த அளவுக்கு ஒரு வெற்றி எப்படி இருக்கு? ரெக்கார்டு தானா? பெரிய ரெக்கார்டு தானே இது. வந்து ஒரு மனுஷன் வந்தார், 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பிச்சு மாநாடுலையும் அதிகம் கூட்டம் சேர்ந்துருக்கு இவருக்கு தான். அந்த வரலாறு பிடிச்சாரு. எம்ஜிஆரோட அதிக பெர்சன்டேஜ் வாக்கிங்லேயும் வந்து பெற்று இது பெரிய ரெக்கார்டு தானே. இது வரைக்கும் கின்னஸ் ரெக்கார்டு தானே அவர் அச்சுது. வந்து ஒரே எலெக்ஷனில் வந்து 75 வருஷம் இருக்கிற கட்சியை வந்து ஒரே இதில் வந்து க்ளோஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஓகே, ஹாப்பி தான். பார்ப்போம். அவரும் வந்து நல்லது செய்யணும், அவ்வளோதான். அவர் வந்து நல்லது செஞ்சால் நிரந்தர சிஎம் அவர் தான். இப்போ இந்த தொகுதிக்கு ஸ்பெஷலாக என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? பட்டா வழங்குறது, அப்புறமேட்டுக்கு
இங்க சர்வீஸ் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. அந்த சர்வீஸ் எல்லாம் கொஞ்சம் கரண்ட் எல்லாம் போயிடுச்சுன்னா உடனே வந்து பாக்குற அந்த இதெல்லாம் கொஞ்சம் கிடையாது இங்க. அதெல்லாம் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து மெயின் இங்க இருக்கிற இத்தனை வருஷம் இருக்காங்க, யாரும் வீடு கட்ட முடியாத நிலைமையில இருக்குன்னா, ஏன்னா ஒரு இப்போ இந்த ஆட்சியில வந்து ஸ்டாலின் சார் இந்த ஆட்சியில வந்து சிஎம் ஏரியானா ஒரு இதா இருக்கணும். அது இங்க பாக்குற மாதிரி ஆகுது, ஒண்ணுமே இல்லையா. பாக்குற மாதிரி சிஎம் ஏரியான்னு சொல்றது அளவுக்கு எந்த இதுவும் இல்லையா. கடைசி டைம்ல 4 வருஷம் விட்டு கடைசி டைம்ல இந்த பாரு கட்டுறது இந்த இதெல்லாம் பண்ண அதெல்லாம் முதல்ல இருந்து பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே. பட்டா கொஞ்சம் எத்தனை ஜனங்க வந்து வீடு கட்டுறதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட்டா கொடுத்தா நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு ரோட் ஃபெசிலிட்டி ஒன்றும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். இந்த மாதிரி இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல இந்த தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் தோத்தது வந்து பல பேருக்கும் ஒரு ஏமாற்றமா அதிர்ச்சியா இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இது கஷ்டமாக தான் இருக்குது. அவர் எப்பவுமே அவரோட தொகுதி தான் இது கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் எல்லாருக்கும் அரசியல் மாற்றம் வேணும்னு சொல்கிறாங்களே, அதனால ஒரு மாற்றம் தான் எல்லாருக்கும் எல்லாருமே நினைக்கிறோம். அதனால மாற்றம் தான் நல்லது தான். ஓகே, ஏன்னா அந்த விஜய் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி தான். இந்த தொகுதிக்கு நிறைய செஞ்சிருக்காங்க அப்படின்னாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து. அப்படி இருந்து எப்படி இந்த தோல்வி வந்துச்சுன்னா நிறைய பேர் ஆச்சரியத்துல இருக்காங்க இல்லையா? அது எப்படி ஒவ்வொருத்தருக்கு மனசுல என்னென்ன இருக்கோ அதனால நம்மளுக்கு என்ன தெரியும். அது அவங்க விருப்பம் தானே, ஓட்டு போடுறது அவங்க உரிமை. நம்ம என்ன சொல்றது, ஒருத்தவங்களுக்கு நல்லா செஞ்சுக்கோ ஒருத்தவங்களுக்கு செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதை பற்றி அபிப்பிராயம் நம்மளுக்கு கிடையாது. அது நல்லது. ஆனால் அவருக்கு தோல்வி வந்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நேத்து கூட வந்திருந்தாங்க நிறைய பேர் எல்லாம் அழுது. ஆமாம், அழுது தான் போகிறாங்க, கண்ணை கலங்கிந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பார்க்கல, சொன்னாங்க. என் பையன் கூட ஆஃபீஸ் போயிட்டு வர வழியெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே உள்ள மக்கள்லாம் எதிர்பார்த்தாங்களா இந்த மாதிரி ஒரு நடக்கும் அப்படின்ட்டு? இங்கே யாரும் அவ்வளோ எதிர்பார்க்கல. ஆனால் எல்லாரும் அவருக்கு ஒரு அரசியல் மாற்றம் வேணும், அது மட்டும் தான் எல்லாரும் குறிக்கோளாக இருந்துச்சு, தவிர வேற எதுவும் இல்லை. ஓகே, இப்போ விஜய் அவர்கள் ஜெயிச்சது எப்படி பாக்குறீங்க? ஹாப்பியாக இருக்கு. ஹாப்பியா இருக்கு. இந்த முறை எலெக்ஷன்ல வந்து இந்த தொகுதியில குறிப்பா ஸ்டாலின் அவர்கள் தோல்வி வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு, நிறைய பேருக்கு வந்து அது அதிர்ச்சியா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு. இன்னும் அந்த அதிர்ச்சியில மீளலையா? ஏன்னா அவர் வந்து எல்லாம் நல்லா தான் செஞ்சார். இந்த வாட்டி வரும்போது உண்மையாகவே ரொம்ப நல்லா செஞ்சார். அது ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க? ஒரு வேளை புதுசாக இவர் விஜய் வரவே அந்த ஆர்வ கோளாறில் பண்ணாங்களா, இல்லை நிஜமாக தான் அப்படி மனசு மாறி பண்ணாங்க தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாமே என்னதான் ரிசல்ட். ஆனால் ஆளும் கட்சி தானே, என்னைக்கு இருந்தாலும் உண்மை தானே. என்னைக்கு இருந்தாலும் நமக்கு புரிய வரும்ல எது நல்லாட்சி. என்னவோ திடீர்னு ஒரு மாற்றம் வரட்டும்னு சொல்லி முடிவு இறங்கியிருக்காங்க. அந்த முடிவு நன்மையில முடியுமா எதுல முடியும்னு தெரியாது, பார்ப்போம். நேற்று வந்தப்ப கூட நிறைய மக்கள் எல்லாம் போய் அவங்க அழுதாங்க அவர்கிட்ட. என்ன செய்யுது அவரோட மனநிலை? அதாவது கொஞ்சம் உறுத்தல் இருக்குல்ல, நல்லா பண்ணாரு. எப்பவுமே வருஷம் மழையில எல்லாரும் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும். அதெல்லாம் பாதாள சாக்கெல்லாம் போட்டு நல்லா தான் பண்ணாரு. பார்க்கு அது இது பசங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒன்று எங்கேயோ ஏதோ ஒன்று கொஞ்சம் குறையா இருக்கதான் இந்த ஆளுங்க வந்து முடிவு மாற்றிருக்கிறாங்கன்னு தான் தெரியுது. ஆனால் மற்ற தொகுதியில திமுக தோத்துட்டாங்க, ஓகே. ஆனால் கொளத்தூர் தொகுதியிலேயே அவங்க தோத்தது தான் அதிசயமா இருக்கு. அவரு தான் இந்த தொகுதி தான் அவரது தான். அது எப்படி முடிவு மாற்றிட்டாங்கன்னு தெரியல. இப்போ இந்த தொகுதியில ஸ்பெஷலாக இது மாதிரி பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்போ? எப்பவுமே இந்த தொகுதிக்கு நல்லா தான் பண்ணுவார். ரொம்ப அந்த அம்மா ஆட்சியில கூட இங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா இறங்கி வந்து பண்ணுவார். மழையில கூட வந்திருக்காரு. அவ்வளோ தண்ணியில கூட அந்த ஏரியெல்லாம் இது பண்ணிட்டேன் நம்ம புயல் ஏரி இப்பெல்லாம் கூட வந்திருக்காரு, செஞ்சிருக்காரு இறங்கி. அது மக்களுக்கு என்னவோ தெரியல, திடீர்னு இப்படி மாதிரி இது பண்ணி விட்டாங்க. இது ஏற்றுக்க முடியாத ஒரு இதுதான். இப்போ விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல. இது வந்து இருக்கிறதுலயே கூட்டணி கட்சிகளோட ஒரு தனியா நின்று ஜெயிச்சிருக்காங்க. நாளைக்கு பதவி பிரமாணம் வேற பண்ண போறாங்க. இந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? இப்போ நம்ம ஏற்கனவே பழகணவங்க கிட்ட வந்து இவங்களை பத்தி எப்படின்னு கேட்டா நமக்கு தெரியும். இவர் இப்போ வந்திருக்காரு. இவர் சினிமால தான் தூரமா இருந்து தான் நம்ம பார்த்துருக்கோம். கிட்ட இருந்து எதுவுமே தெரியாது. இனிமே தான் தெரியும். ஆட்சிக்கு வந்திருக்காருல்ல,
வந்து அவரோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து தானே ரிசல்ட். திடீர்னு மக்கள் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம்ல. எல்லாமே அதிகாரம் மக்கள் கிட்ட தானே இருக்கு. நல்லது பண்ணாருன்னா ஓகே, கெட்டது பண்றாருன்னா அதையும் எதிர்த்து நம்ம மக்கள் சும்மாவா பார்க்கதான் கேன மாதிரி இருப்பாங்க. சேர்ந்தெல்லாம் வச்சு செய்யறாங்கல்ல, அதனால பார்ப்போம். ஓகே. இந்த எலெக்ஷன்ல ஸ்டாலின் அவர்கள் தோற்றது வந்து பல பேருக்கு அதிர்ச்சியா இருக்கு. இந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க நீங்க? நாங்கள் எதிர்பார்த்ததுதான். ஏன்னா நாங்கள் வந்து இதே இடத்துல வந்து விலையில்லா விருதம் கண்டு தளபதி இது 4 வருஷமா நடத்தின்னு வரோம். மக்கள் நல்ல வரவேற்பு. அது இல்லாமல் இங்கே வந்து நாங்கள் வந்து நல்லது நிறையா பண்ணியிருக்கோம். இதுவும் தளபதி சொன்ன மாதிரி நேற்று அவர் வந்து உள்ளே வரல, எல்லாரும் அரசியல் வந்துட்டு உள்ளே போகிறாங்க. இவர் வந்து எல்லார் குடும்பத்து உள்ளே போயிட்டு தான் அரசியலே வராரு அவர் சொன்ன மாதிரி. ஆனால் வந்து தாய்மார்களும் ஒரு வீட்டில் 2 ஓட்டு அவர் சொன்ன மாதிரி இருந்ததுனால அவர் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான காரணம். இந்த அவர் ஸ்டாலின் அவர்கள் தோல்விங்கிறது எப்படி இருந்துச்சு? யாருன்னா உறுதியானது தான். எங்களுக்கு உறுதியானது தான். ஏன்னா நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம், தவகையில் வந்து நிறைய வேலை செய்கிறோம். பொறுப்பில் மாவட்ட அமைச்சராக இருக்கேன். எம்டிசி தனியாக அவர்கள் எங்கள் மாவட்ட தலைவர். அவர் நல்லா ஒர்க்கு நல்லா. நாங்கள் இந்த இடத்துல வந்து நல்லா தளபதி யோசனை நிறைய பண்ணிக்கிறோம், மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்கிறோம். அதனால வந்து நல்ல வரவேற்பு நாங்கள் எதிர்பார்த்த முடியுதான். ஆனால் நேற்று வந்தப்ப நிறைய மக்கள் வந்து அழுது அவங்களுடைய வெளிப்பாடை தெரிவிச்சுக்கிட்டாங்க இல்லையா? அவ்வளோ பேர் வந்து அழுது அவருக்கு வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்ட்டு. எப்படி இவ்வளோ மக்கள் வந்து அவங்களுடைய ஆதரவு சொல்லியிருந்தாங்க? மக்கள் வந்து இது வந்து அவங்களோட எதிர்ப்பு. அவர் சேமரும் அவருக்கு ஆதரவாக சில பேர் இருப்பாங்க மக்கள். ஆனால் திருப்தி இல்லாத ஆட்சி இல்லைங்களா? இங்கே வந்து நிறையா வந்து ஸ்கூல் தந்துருக்காரு, காலேஜ் தந்துருக்காரு. மக்களுக்கு நான் அதுட்டு நிறையா மக்களுக்கு இது பண்ணல எதுவுமே. அவங்க இப்போ வருமானம் கட்டுறாங்கன்னா, காலியாக கட்டுறாங்கன்னா வருமானம், ஸ்கூல் கட்டுறாங்கன்னா வருமானம் ஒரு 10 மடங்கு 1 மடங்கு கட்டுறாங்கன்னா 10 மடங்கு கணக்காட்டும். அதனால தான் எல்லாமே பண்ணிடுறாங்க. மக்களுக்கோசரம் இது எதுவும் பண்ணலாம். வெற்றியை நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்த வெற்றி இது. எங்களோட வெற்றி மட்டும் இல்லை, தமிழகத்தில் உள்ள மகளிர், பெண்கள், அப்புறம் வந்து இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லாரா வெற்றி. இது தமிழக மக்களின் மொத்த வெற்றியாக இது பார்க்கலாம். அவர் வந்து முதல் கையெழுத்து என்னதான் போடணும்னு நினைக்கிறீங்க? அவர் முதல் கையெழுத்து அவர் போடுவாருங்க. அவர் அந்த கையெழுத்து இவ்வளோ பண்ண ஜனங்களுக்கு அவர் கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்மான கையெழுத்து தான் போடுவார். இப்போ கொளத்தூர் தொகுதியில் வந்து யாருமே எதிர்பார்க்காத இடத்துல ஸ்டாலின் அவருக்கு வந்து தோல்வி. இது எந்த மாதிரி நிறைய பேருக்கு அதிர்ச்சி அப்படின்னாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? இது வந்து ஒரு அதிர்ச்சியான நியூஸ். ஏன்னா அவர் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் வருவோன்னு எதிர்பார்த்தோம். பட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய்க்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா யங்ஸ்டர்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு மாற்றம் வேணுன்றது இப்போ இதில் என்ன தெரிய வருதுன்னா, பப்ளிக் கையில் எல்லாமே இருக்குது. நம்ம தான் வந்துருவோன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. மக்கள் தான் எல்லாமே, மக்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. மக்கள் எல்லாருமே போட்டு விஜய்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் நல்லா பண்ணுவார். ஏன்னா அவர் எடுத்திருக்கிற ஆளுங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான ஆள், நல்லா வேலை செய்கிற உள்ள ஆள் தான். பட் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம் என்னென்னா, கொளத்தூரில் இவர் ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா இவர் தோத்ததே ஒரு பெரிய லாஸ். ஏன்னா மக்கள் பார்த்துருக்கணும் அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு கொளத்தூர் தொகுதியில். அவர் எப்படி தோத்தாருன்னு இன்னும் யாருக்கும் ஜீர்ணம் ஆகாதது ரொம்ப லாஸ். பட் அவர் வந்து 100% வந்துடுவோன்னு நாங்களே எதிர்பார்த்தோம். பட் அவர் வரல, ரொம்ப சேடானது. பட் ஓகே, இப்போது ஆட்சி இருக்குது. அடுத்தது திருப்பியும் 5 வருஷம் கழித்து திருப்பியும் நடக்கும். இவங்களும் வருவாங்க, அது அப்புறமா பார்ப்போம். இப்போ இந்த 5 வருஷம் இவங்க எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது. ஓகே, தேங்க்யூ.